மூணாவது நுண்ணுயிரியல். குடிநீரில் கலந்தால் ஒரு நகரத்தையே சில மணி நேரங்களில் உறங்க வைக்கும் பாக்டீரியாக்கள், ஒரு குறிப்பிட்ட இனத்தை அல்லது மரபணுவை மட்டும் தாக்கும் வைரஸ்கள் பற்றிய குறிப்புகள், கங்கை நதி நீர் கெட்டு போகாமல் இருப்பதற்கு பின்னணியில் இருக்கும் இரகசிய கிருமிநாசினிகள் பற்றிய ஆய்வுகள் நுண்ணுயிரியல் புத்தகத்தில் இருந்திருக்கு. நான்காவதா உலோகவியல். துருவே பிடிக்காத உலோக கலவைகளை உருவாக்குவது எப்படினோ, மிக குறைந்த எடையில் ஆனால் வைரத்தை விட வலிமையான கேடயங்கள் மற்றும் வாள்களை தயாரிக்கும் ரகசியமும், ஒரு உலோகத்தை இன்னொன்றா மாற்றும் வேதியியல் மாற்றங்களும் உலோகவியல் புத்தகத்தில் இருந்திருக்கு. ஐந்தாவதா தொடர்பியல். பூமியில் இருந்து கொண்டே நட்சத்திரங்களுக்கு தகவல்களை அனுப்பும் சிக்னல் முறைகளை பற்றியும், விலங்குகளின் மொழியை புரிந்து கொண்டு பறவைகளை உளவு பார்க்க பயன்படுத்தும் வித்தைகளும், மன அலைகளை மூலம் வார்த்தைகள் இல்லாமலேயே தகவல்களை பரிமாறும் பயிற்சியும் ஐந்தாவது புத்தகத்தில் இருந்திருக்கு. ஆறாவதா புவியீர்ப்பு விசை. லஹிமா, அதாவது உடலின் எடையை பூஜ்ஜியமாக்கி காற்றில் மிதக்க வைக்கும் கலை, பாதரசத்தை எரிபொருளாக பயன்படுத்தி பறக்கும் இயந்திரங்களை இயக்கும் நுட்பம், புவியீர்ப்பு விசையை சமன் செய்து மிகப்பெரிய கற்களை மலையின் உச்சிக்கு எளிய முறையில் கொண்டு செல்லும் கட்டுமான ரகசியங்களும் புவியீர்ப்பு விசை புத்தகத்தில் இருந்திருக்கு.